ஐநூறு எல்லாருக்கும் இந்த நம்ம பார்க்க போகிறோம்னா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோடுமே பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எனிமிஸையும் பார்த்து செக் பண்ணி அது நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதான் இந்த சீசன் 1 கடைசி எபிசோடு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை தவறாமல் பார்த்துருங்க. திரும்பவும் சொல்கிறேன் சரியா. அதனால் நம்ம சேனல் இன்னும் 2K அடிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க ஷேராக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணால் போதும் சரியா. மஸ்ட் பண்ணிடுங்க சரியா. வளவன் பேசாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன் மீ தமிழ். நான் கோஜ கைஸ். ஃபஸ்ட்டு என்ன காட்டுறாங்கன்னா நம்ம 10 பேர் சேர்ந்து நம்ம 3 பேரையும் சுற்று போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ, சோஜி, அப்புறம் அந்த டாக்டர் 3 பேருமே திறமையாக சண்டை போட்டு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் போட்டு தள்ளி நம்ம டாக்டரும் எல்லாரையும் அடித்து அங்கே ஒரு ஃபைட்டே நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஃபைட்டை ஈஸியாக என்னால் கவர் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் காட்ட இருக்கிறேன். எல்லாரையும் முடித்த பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ அடுத்து இங்கே எந்த ஸ்குவாடுமே இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட ரஷ் பண்ணணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சொல்லும்போது இப்போ எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கேட்பாங்க. ஏன்னா இங்கே ஒளிஞ்சிருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களை கண்டுபிடிக்கணும் அந்த ஒற்றர்களை அப்படி சொல்லும்போது நம்ம டாக்டர் அந்த மலை உச்சியில் காட்டுவாங்க. என்னதுப்பா அந்த மலை உச்சியில் இருக்குன்னு பார்த்தா அவங்க லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த லைட் ஹவுஸ் மேலே தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த கேரக்டரோட புதுசாக ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அப்போ அதில் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவப்பு முடிக்காரன்னு கேட்பான். அப்போ இங்கே சொல்லுவாங்க, இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது, எப்படி 3 பேரால் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே கூட்டமாக தானே வந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, வெறும் 3 பேரா சீரியஸாக அப்படின்னு சொல்லும்போது, மீதி உள்ளவங்க சிண்டோவில் இருக்காங்க, அந்த பிளேஸில் மீதி உள்ளவங்க இருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக அவங்களுக்கான நல்ல சாவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்து சாம்ராய் இங்கே பேசிகிட்டு இருப்பான். அப்போ இங்கே பார்த்தா இவங்களுக்கு உள்ளே வந்து கலவரமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. மொத்த பேரும் இங்கே அடித்து போட்டு நம்ம ஒரு பக்கத்தில் அந்த குட்டி பொண்ணு அவளோட சாகசத்தை காட்டிகிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா நம்ம ஒயிட் முடியதெல்லாம் அப்படியே சாகசத்தை காட்டிகிட்டு இருப்பார். எல்லோரும் இங்கே முடிச்சு விட்டு அவங்க மூஞ்சிலே பவுர்லாம் ஊதி அது 2 பேருக்கும் அங்கே அவனுக்கும் முடிச்சு விட்டு இதில் ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் காட்டாங்க. அப்போ உள்ளே ஏதோ ஒரு புள்ளி வெளியே வரும். வெளியே வந்து இன்னொருத்தர் போட்டு தள்ளிட்டு இவங்களை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ இவங்க பார்த்தா இங்கேருந்து அங்கே போயிட்டு இருப்பாங்க, எப்படியாவது அவங்கள முடிச்சு கட்டலான்னு போயிட்டு இருக்கும்போதே நடுவில் பார்த்தா இவங்க இங்கே நின்றுட்டு அங்கே எப்படியாவது போகணும், ஏன்னா அவங்க மேலே இருக்காங்க, கவர் ஈஸியாக கிடைக்கும், நம்மளை ஈஸியாக முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான விஷயமே இல்லை, அவங்க நம்மளை ஏம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி சொல்லும்போது இவன் சொல்லுவான், நம்ம ஆர்டர் ஈவன் மாதிரி விளாண்டு பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம இதில் ரஷ் அடிப்போம் அப்படி சொல்லும்போது நான் உனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அப்படி ஒளிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு நம்ம சோஜி அங்கிட்டு இங்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டரும் அப்படியே எடுத்து அந்த அம்பை வில்லான்னு பார்ப்பாரு. அம்பை வில்லான்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அங்கேருந்து ஒரு ஸ்னைப்பரில் ஒரு ஷாட் வச்சுருவான். 1 டவுன் சொல்லிட்டு ஒரே ஒரு ஷாட்டாக வச்சு விட்ருவான். அது அவருக்கு அவ்வளோலாம் இம்பாக்ட் அடிச்சுக்க, லைட்டாக இம்பாக்டாக கிடைக்கும். அதுக்குள்ளே சோஜியை போட்டதில் வருவான், அவனையும் காப்பாற்றி விட்டு அங்கே நவுந்து போன்னு சொல்லிட்டு இவன் வருவான். எதுக்கு இங்கே வந்தீங்க, தேவையில்லாமல் சாகிறதுக்கு சொல்லிட்டு நம்ம சோஜியும் டாக்டர்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்ப்பான். பக்கத்தில் போய் பார்த்தா அவருக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ இவனும் இங்கேருந்து ஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான், போட்டு தள்ளிடலான்னு. அப்போ தான் ஒன்று நோட்டு, இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீ நல்ல விஷயம் தான், ஆனால் எங்கள் கூட வந்து சேர்ந்துரு, எதுக்கு இவங்க கூட சேர்த்துக்கிட்டு இருக்க, இப்போ மட்டும் நீ எங்கள் கூட வந்து சேரலன்னு வச்சுக்க, மண்டையில் அதிகமான ஓட்டைகள் விழ வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி விடுவான். அவன் அசால்ட்டாக தப்பிச்சு எனக்கு வயிற்றுல அவன் ஆயுதத்தை வச்சு அவனே முடிச்சு விட்ருவான். முடிச்சு விட்ட பிறகு இங்கே பார்த்தா ஐயோ நம்ம இங்கேருந்து ஈஸியாக போகணும், ஏன்னா அவங்க மேலே இருக்காங்க, ஈஸியாக நம்ம முடிச்சிருவாங்க. பார்த்தா நம்ம டாக்டர் விட்ட அம்பு இப்போ வந்து சலுக்குன்னு ஏறி அவனை முடிச்சு விட்ருவோம் அந்த ஸ்னைப்பரையும். இப்போ மீதி இருக்கிறது 2 பேர் தான். அப்போ இவனும் பார்ப்பான் அதிர்ச்சி, ஐயோ அம்பு வந்து குத்திருச்சுன்னு. அப்போ இங்கே பார்த்தா டாக்டர் அரை உயிரோட இருப்பார். இவன் சொல்லுவான், உங்களால் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக அம்பு விட முடியும் நம்ம டீம்லேயே அப்படி சொல்லும்போது இவங்க பார்த்தா இங்கே சாவர நிலைமையில் இருப்பான் அந்த சிவப்பு முடிக்காரன். அப்போ இவனும் சரி இந்த டாக்டர் நம்ம தான் கேர் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சோஜி இங்கேயே இருந்துருவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சரி நான் போய் இதை முடிச்சு வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவான் நம்ம ஹீரோ. படிப்படியாக அங்கே போய் பார்த்தா, என்னப்பா இங்கே இருக்க, நான் அவங்கள நம்மளதெல்லாம் வேஸ்ட் தான், அவங்க கண்டிப்பாக செத்து போயிடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படி இங்கே பார்த்தா இந்த புலி சீன் கட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஒயிட் முடி அப்படி போட்டதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன பொண்ணு வந்து கழுத்தில் அந்த இதை போட்டு கட்டிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த சிங்கம் ஒரே அந்த புலி சீசரை தூக்கி அடித்தோடனே இவங்களுக்கு வேறு வழி இல்லை, இதை கண்டிப்பாக ஏதாவது பண்ணி என்ன ட்ரிக் பண்ணி கூட்டு போய்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் பொடியை தூவான். அதை பார்த்துட்டு இவன் பக்கத்தில் வரும்போது இவன் தண்ணியில் போயிட்டுவான். அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவான். நம்மளே என்னென்னு பார்த்தா இது வந்து அந்த கயிறு தான், இது தண்ணியில் வர வைப்பான். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக பிரான ஃபிஷ்ஷாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷெலாம் வந்து இந்த சீரை சொல்லவே தேவையில்லை, அப்படியே கடிச்சு ரத்த வெள்ளத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இவனும் இதை பார்த்துட்டு சரி இதெல்லாம் கண்டுக்கிட்டு வேணா, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், நம்ம என்ன எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாக அது ரத்த கலரே ஆயிரும். சரி நல்லபடியாக அதிலே கலந்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்கேருந்து போயிடுவா. சரி நீ கண்டிப்பாக இங்கே வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எங்களை கொல்றதுக்குதா அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பான். கண்டிப்பாக நீ கொல்லணுன்னா இது ஃபஸ்ட்டு என்னை தாண்டலும். அதுக்கு முன்னாடி
நீ என்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சைக்கோ சாமுராய் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், நீ எவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிளேடு உனவனோட ஃபாஸ்ட்டு, நான் ஈஸியாக அவனை கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் என்னடா சாலை நீ பேசிகிட்டு இருக்க, சண்டை செஞ்சு பார்த்துலன்னு சொல்லிட்டு அவனும் சோடா எடுக்க இவனு சோட இருக்க பக்காவான சண்டைங்க நடந்துகிட்டு இருக்கும். இவன் எப்படி தான் பண்ணாலும் இந்த ட்ரிக்கை எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவனே ஆச்சரியப்படுவான். ஆனால் நீ எப்படி தான் அந்த லீவ் உனக்கு இது பண்ணியிருந்தாலும் நீ அவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியாத அந்த போரில் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்னா அவனை பற்றி நான் ரொம்ப மறந்துட்டேன், எனக்கு கொண்டவங்க லிஸ்ட் அதிகப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு ஃபுல்லாக இங்கே ஃபைட்டாக நடந்துகிட்டு இருக்கும். இவங்களோட ஃபைட்டை என்னால் ஈஸியாக கவர் பண்ண முடியல, ஆனால் ஓரளவுக்கு என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இதில் காட்டியிருக்கேன். இவங்க 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு தான் நிறைய டேமேஜ் இருக்கும். ஹீரோ உடம்பு ஃபுல்லாகவே ரத்தமாயிரும் ஒரு பக்கம் ஃபுல்லாக. ஏன்னா அவ்வளோ டேமேஜ் பண்ணி விட்டுருவான் ஹீரோவுக்கு கடைசியாக கழுத்தில் ஒரு அந்த இதை வச்சுட்டு சொல்லுவான், நீ கண்டிப்பாக தோக்க போகிற, என்ன எப்படின்னு தான் தெரிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ ஜெயிக்க போகிறது இல்லை, நீ சாக போகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்லுவான், நீ என்ன சொன்ன, ஒரு ஸ்வாடையும் யூஸ் பண்ணலாம் காயினையும் யூஸ் பண்ணலாம்னு சொன்ன அப்படி சொல்லும்போது, எது வேணாலும் பேசு, உன் கடைசி வார்த்தைகள், நீ சொல்லிட்டு செத்து போ அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அப்போ தான் சொல்லுவான், எதுக்கு நீங்கள் இந்த ரிவெஞ்சர் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படி சொல்லும்போது, இந்த ஒர்க் ஒரு ஆனஸ்டான ஒர்க், இது என்னோட லைஃப்பில். அதே மாதிரி ரிவெஞ்சஸை யாராலையும் பை பண்ண முடியாது காசை கொடுத்து, அவங்க நம்பிக்கையால் மட்டும்தான் உருவாக்குறாங்க அப்படி சொல்லும்போது, ஏன்னா சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பான். அப்போது கண்டிப்பாக நான் அந்த லீவு கொடுத்ததுக்கு அந்த காயினுக்கு நான் ஆனராக இருப்பேன், கண்டிப்பாக உன்னை கொல்லுவோம் அப்படி சொல்லும்போது, ப்ரோ மங்கியும் டாக்கும் கூட தான் இதுக்காக பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூரானை போட்டுவிட்டு இங்கேருந்து நவுந்துருவான். நவுந்த உடனே இவன் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஆகணும், சரி ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு இவனுக்கும் தெரிஞ்ச உடனே சண்டை செஞ்சு பார்த்துக்கலான்னு திரும்ப நம்ம கத்தி எடுத்துகிட்டு நம்ம தலை நிற்பார். இதுக்காக ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அவன் சூட்டு அவ்வளோவா டேமேஜ் இது பண்ணிக்கிறோம். அதனால அவன் சொல்லிக்கிட்டு, சரி அதனால தான் நீங்களே ரிவெஞ்சர்னு சொல்லிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், ஆமாண்டா நீ ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவன் சாவி என் கையில் தான், நான் எதுக்காகவும் துணிஞ்சு தான் இங்கே வந்திருக்கேன், இது சாவாக கூட இருந்தால் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க கண்ணுக்கு. அப்போ என்ன ஆகும்னா இவனும் சரிப்பா நீ சாவ போகிறன்னு முடிவாயிருச்சு, கண்டிப்பாக நீ செத்து தான் ஆகணும்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவான். பின்னாடி இந்த அட்டாக் பண்ண பார்ப்பா, ஆனால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு அவளுக்கே வந்த ஸ்பீடுக்கே ஒரு கத்தியை குத்த போட்டு அவளை அந்த இடத்துலேயே முடிச்சு விட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவன் இங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தா மூஞ்சி ஒரு ரியாக்ஷனில் போயிடும், ஐயோ இப்போ தான்ப்பா வந்தேன் அதுக்குள்ளே முடிச்சு விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல அவள் செத்துற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இவன் இந்த பாலத்தை டேமேஜ் பண்ணி விட்டுட்டு இப்போ எப்படி வருவேன்னு சொல்லிட்டு தில்லாங்க நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை சொல்லுவான், நீ அப்போ இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு நல்ல விஷயம் தான் சொல்லும்போது, இது ரிவெஞ்சுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அவனோட ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு ஷாஷை போட்டுருவான். ஷாஷை போட்ட உடனே இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக ரத்த கிளறியாக இருக்கும் அந்த இடமே. தெரிச்ச உடனே இவன் தனியாக துண்டாக போயிடுவான், ஏன்னா வந்த ஸ்பீடுக்கே ஒரு ஸ்லாஷை போட்டு முடிச்சு விட்ருவான். அப்போ இந்த இடத்துல இந்த சைக்கோ அட்மினிஸ்டரை காட்டினா இங்கே பார்த்து ஜாலியாக ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான், இந்த மாஸ்டர் பீஸ் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் யார்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், இந்த டெத்தும் இந்த டிஸ்ட்ராக்ஷனும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கும் போது, இந்த இடத்துலையே நீ மட்டும் தான் விட்னஸ் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் மணிக்கார சொல்லுவான். ஆமாம் நீ என்ன வேணாலும் கேளு, நான் உன் ட்ரீமை கண்டிப்பாக ட்ரூவாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நீ மட்டும்தான் என்னை நம்ப முடியும், ஏன்னா நான் ஒன்லி ஒன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்டு இருப்பான். கண்டிப்பாக அவன் ட்ரீம்ஸ்லாம் கண்டிப்பாக வரும், ஆனால் அந்த வேர்ல்டுக்கு எல்டுக்கு கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா நீங்கள் சூட்டபுளான சர்ச்மெண்ட் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாருக்குமே, இங்கே யாருக்குமே சூட்டபுளான சர்ச்மெண்ட் இல்லை, அதனால் இங்கேருந்து நம்ம ஃப்ரீயாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மென்ஸ் எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க, ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்காகலாம் நீ போரிங்கான ஆன்சர்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டு வராதுன்னு சொல்லிட்டு இவங்க சுடும்போதே அவன் மூஞ்சில் அந்த கோல்டன் மாஸ்க் வச்சு விட்டு, அப்புறம் வழக்கப்போல் என்ன அந்த ப்ரேயர் தான் ஃபுல்லாக அந்த ப்ரேயரை போட்டு அவனை தூக்கி அப்படியே வீசிடுவான். அவங்க மேலேருந்து கீழே விழுந்து அவனை ஸ்பாட் அவுட் ஆன உடனே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சோஜியும் அந்த பாம்பு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருப்பான். ஏன்னா இந்த பாம்ஸ்லாம் வெடிக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க அந்த பாம்பு வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். இவனை இங்கேருந்து அப்படியே இந்த அடுத்த சீனை காட்டினா அந்த போலீஸும் அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் காட்டணும்னா எல்லோரும் காலை நேரத்தில் அந்த சின்ன பசங்களாம் விளாண்டுட்டு இருப்பாங்க, அந்த ட்ராயிங்லாம் மண்ணில் வரைஞ்சி. அப்போ சோஜி நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு இருப்பான். அப்போ இவங்களை பார்த்துட்டு என்ன சோஜி திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒன்றும் புரியாது இது என்ன கதை என்ன இதுன்னு. அப்போ இங்கே பார்த்தா நீ நல்லபடியாக அந்த ரிவெஞ்சை ஃபில் பண்ணிட்ட, லீவோட காயினோட
ரிவெஞ்சை. அதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் எப்போவுமே மறந்துடாத, எப்போவுமே ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அந்த டாக்டரோட வீட்டில் சின்ன பசங்க டாக்டர் நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா அந்த போலீஸ் குஜால் பண்ணிகிட்டு இருப்பார், பொண்ணுங்க கூட குஜால் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நம்ம சொல்லுவாங்க இங்கே தான் அந்த ரைஸோ செத்து போன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட காட்டுவாங்க. ஏன்னா எந்த விக்டியுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு வாட்டி என்கிட்ட போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த காயினை எடுத்து கொடுத்து அந்த காயினை கீழே விழுந்துடும் அந்த ஆரோட அப்படின்னு சோஜிக்கிட்ட மட்டும் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த பனிக்காலத்தில் இந்த நாகசாக்கியே பனிமூட்டமாக இருக்கிற நேரத்தில் அப்போ நம்ம சோஜியும் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தா நம்ம ரைஸும் இன்னும் செத்துருக்க மாட்டான். இங்கே வயசு அவனுக்கு தாடிலாம் வளர்ந்துருக்கும். இன்னும் அந்த அவள் லவ்வரோட பெயிண்டிங்கை வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஃபுல்லாக அவன் நிறைய பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருப்பான். அவளை பற்றி ஞாபகங்கள் அவள் செத்து போனாலுமே அந்த ஞாபகங்களை வச்சு திரும்ப அந்த பெயிண்டிங் அழகழகாக வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். இதை போய் காட்டும்போது இன்னொரு இன்க்ரெடிபிள் பீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் மேன் விற்றுக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த பொண்ணும் பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து அப்படியே கிளம்பும். அப்போ அந்த ரைஸும் அந்த ஃபஸ்ட்டு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்திருப்பானோ அதே இடத்துக்கு வந்து இங்கே அந்த ஞாபகங்களை திருப்பி கொண்டு வருவான். ஏன்னா அவன் வந்து அவங்ககிட்ட பேசுனது அதை பற்றி எல்லாமே திருப்பி கொண்டு வந்துட்டு அந்த இடத்த பார்த்து ஒரு ஸ்மால் ஸ்மைல் சிரிப்பான். சிரிச்சுக்கிட்டே அவன் பழைய நினைவுகள்லாம் வந்து போயிட்டுருக்கும். டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து அந்த கொண்டான்ல அவன் வந்து இங்கே வந்து டக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுவான். நம்ம ரைஸை ஒன்றுமே கண்டுக்க மாட்டான். திரும்பி ஒரு சின்ன ஸ்மைலோடையே அவன் அந்த கத்தியை எடுத்து பார்ப்பான். பார்த்துட்டு திரும்ப அதை கீழே போட்டு அவன் எந்த இடத்துல உட்காந்துருந்தானோ அதே இடத்துல போயிட்டு திரும்ப அப்படியே உட்காந்து அவன் நினைவுகள் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவான்னா அப்படியே அந்த இடத்துல உயிரை விட்டுருவான். இப்போ இந்த இடத்துல இந்த மின்மணி பூச்சிகள்லாம் இருக்கும்போது அந்த ஏர் பின்னை வச்சுக்கிட்டே கையில் இருப்பான். இவனும் இந்த இடத்துல வந்து அந்த ஒயிட் மணிக்காரன்னு பார்ப்பான். ரைஸும் அந்த இடத்துலையே அவன் சாவை ஏற்றுப்பான். அந்த இடத்துல செத்து போயிடுவான். அந்த இடத்துலையே அந்த விண்மணி பூச்சிகள்லாம் நாகசாகி முழுக்க இருக்கிறத காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இதோட ரிவெஞ்சர் சீசன் 1 இந்த இடத்துலேயே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் ரிவெஞ்சர் சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நான் இந்த அனிமையில் பண்ண வாய்ஸ் ஒரு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக கமெண்ட் போட்டுருங்க. சரியா? அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த அனிமையில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இன்னும் நான் அட்வான்ஸாக அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொண்டு போகிறதுக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த அனிமி பார்த்தேன் ப்ரோ, எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாயிருக்கு, இன்னும் நான் அனிமையாக பார்க்கணுன்னு சொன்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். இந்த அனிமி 12 எபிசோடு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து இப்போ 1K தான் இருக்குது. வியூஸும் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேக்ஸிமமான சப்போர்ட்டை கொடுங்க. சரியா? இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? உங்களை மீண்டும் நான் நல்ல அனிமையில் சந்திக்கிறேன். உங்களோட வந்து விரைவுவது உங்கள் கோஜனமி தமிழ். பை கைஸ்.